முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திரு பிரசாந்த் கிஷோர் தாவேக்காவை வெற்றி பெற வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கி அவர் களமாடுறாரு. அவர் ஐ வில் ஹெல்ப் ஹிம் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்னு டு வின் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எந்த விதமான மோட்டிவும் இல்லாமல் நம்ம இது பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அதிமுக தலைகீழ முயற்சிக்குது. நம்ம தாவேக்காவோட கூட்டணிக்கு தாவேக்கா சம்மதிக்காது, தாவேக்கா தயாராக இல்லை. இதை அதிமுகவுடைய தலைவர்கள்ட்டையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். தாவேக்கா அவங்க அந்த மூடில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நாம் ஆனேர்லேயும் சொல்லியிருக்கோம். நம்முடைய பழைய வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப முன்னாடி நம்ம ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 4-5 months முன்னாடி தான் நம்ம சொல்லியிருப்போம். நோ டவுட் அவங்க தனித்து தான் போவாங்க. அவங்க தலைமையில் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க தலைமையில் ஒரு அணி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க. மாநாடு நேரலையிலே சொல்லிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம நம்முடைய பேட்டியில் உட்பட எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம நம்மளை நம்பி 4 பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம துணை நிற்கணும் இல்லையாங்கிறத ஒரு மாநாட்டில் சொன்ன முதல் விஷயம் அலையன்ஸ் பற்றி. அவங்களுக்கு நம்ம கூட்டணி ஆட்சி நம்ம பங்களிப்போம் அப்படின்னு. அதற்கப்புறம் ஒன்று சொன்னோம், இதில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா அது அவர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி முடித்து கத்தி அதுக்கப்புறம் ஒன்றும் முடியலைன்னா he may revisit it at December or January. அது அப்படியே சொல்லியிருக்காரு திரு பிரசாந்த் கிஷோர். சரிங்களா, அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கூட்டணி வைக்க மாட்டாங்க, நோ டவுட். அவங்க உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஒருவேளை விஜய் தன்னை ரீகன்சிடர் பண்ண மாட்டாரா அப்படின்னா அவர் முழுமையாக இறங்கி பார்த்து களத்தை பார்த்து களம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு திடமான முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இதை டிசம்பர் ஜனவரியில் தான் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வாய்ப்பு. இதையும் அப்படியே திரு பிரசாந்த் சொல்லி. ஸோ நமக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை. நாம் அறிந்த வகையில் திரு விஜய் 2031 தேர்தல் தான் ஃபோக்கஸ் பண்ணுறார். 31 முதலமைச்சர் அவருடைய ஆசை. அப்போ நம்ம 2026 நம்ம ஒரு டிஸ்ரப்டராக இருந்து ஒட்டுமொத்த கேமையும் கலைச்சி விடக்கூடிய ஆளாக இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கு நகர முடியும்னு பார்க்குறாரு. பவன் கல்யாண் உதாரணம் ஒரு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா பவன் கல்யாண் எடுத்தெடுப்புலேயே நம்ம போய் நிற்கல. பவன் கல்யாண் இன்னைக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருந்திருக்கிறாரு. பிஜேபியும் சந்திரபாபுனும் எதிரும் புதிருமாக இருந்தவங்க. ஆக்சுவலாக அவங்க ஒன்றா இல்லை. அவங்களும் தனி 3 அணியாக தான் இருந்துச்சு. அதை ஒன்றா சேர்ந்துச்சு. அவர் சில தியாகங்களை பண்ணி உள்ளே இன்றைக்கி அந்த இடத்துல நிற்கிறாங்கிற பார்க்குறோம். அப்போ லோக்சபாவில் பிஜேபிக்கு அட்வான்டேஜ், அசம்பிளியில் சந்திரபாபு நாயுடுக்கு அட்வான்டேஜ், ரெண்டுலேயும் இவருக்கு அட்வான்டேஜ்னு போட்டு வச்சு பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி 2026 தேர்தலை பார்த்த பிறகு தான் திரு விஜய் பண்ணுவார். நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சவர். அவருக்கான வெயிட்டேஜ் மற்றவங்களுக்கு தான். விஜய் பெரிய அளவில் செல்வாக்கு கொண்டவராக இருக்கிறாரு, அது நல்லா வேல்யூ இருக்குது, அது தூக்கி போய் உள்ளே போட்டோம்னா அந்த ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்னு ஏடிஎம்கே ட்ரை பண்ணுது. பட் அது ஏடிஎம்கே காரங்கிட்ட நம்ம பல பேர்கிட்ட சொன்னால் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நம்ம ஆனேர் சொல்லியிருக்கோம், தட் வில் நாட் ஹேப்பன். எகெயின் திரு பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி அவருக்கு 4-5 மாதம் முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி இதை டிசம்பர் ஜனவரியில் தான் அவர் ரீவிசிட்டே பண்ணுவார். அது வரைக்கும் அவர் நீங்கள் 1000 கோடி கொடுக்குறேன், சரிபாதி சீட்டு கொடுக்குறேன், துணை முதலமைச்சர் ஆக்குறேன், நீங்கள் என்ன ஆஃபர் போட்டாலும் அந்த ஆஃபருக்கு கன்சிடர் பண்ணுறேங்கிற வார்த்தையை கூட ஜனவரி 2026 வரைக்கும் சொல்ல மாட்டார். 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க.